அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1149 அமானுஷ்யமா அதிசயமா. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். பலர் இந்த நம்ம சேனலை பாக்குறாங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி. சேனல் பாக்குறவங்க எல்லாம் உங்களோட கருத்துக்களையும் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட கேள்விகள் ஏதாச்சும் இருந்தா பதிவு செய்யுங்க. இந்த நிகழ்ச்சின்னு இல்லை, பல நிகழ்ச்சிகள் பாக்குறீங்க, பல நிகழ்ச்சிகளை பதிவு போடுறீங்க, பின்னோட்டம் கொடுக்குறீங்க. உங்களோட பதிவுகளையும் உங்களோட கேள்விகளையும் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. இது அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட உரையையும் நாங்க மாத்தலாம்னு நினைக்கிறோம், இது சேனல் பாக்குறவங்களுக்காக. ஸோ இன்றைய நிகழ்ச்சி அமானுஷ்யமா அதிசயமா. பல நேரங்கள்ல அமானுஷ்யம் அப்படின்றது சில நமக்கு அந்த ஒரு கேள்வி பயம் நிறைய இருந்திருக்கு நம்மகிட்ட. இந்த பயம் தான் நம்ம பல நேரங்கள்ல இதுக்கு பதில் காண முடியாத இருக்கு. இன்னைக்கு அமுதா மேடம் என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம். ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அமானுஷ்யம் அதிசயம் அப்படிங்கிற அந்த தலைப்பு நேற்று நான் முகில் அப்படிங்கிற ஒரு எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிறது அறிவிற்கு அப்பாற்பட்டதாக, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா நம்மளை சுத்தி அது நடந்துகிட்டே இருக்குது. இது எப்போது நடக்க ஆரம்பித்தது அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியல. காலமாக அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றளவும் அது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இப்ப சாதாரணமா அமானுஷ்யங்கள் அப்படின்னு சொன்னா பார்க்க முடியும், பார்க்க முடியாது, சில பேரால மட்டுமே பார்க்க முடியும், பல பேரால பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு அணு தியரி ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி அணு அளவுக்கு நம்ம மைண்ட கொண்டு போனா ஒரே நேரத்துல பல வகையான செய்திகளை பார்க்க முடியும். அப்படிதான் ஞானியர்கள்லாம் தங்களை அந்த நிலைக்கு கொண்டு போய் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். எல்லாருமே அந்த ஆர்வத்தோட அதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு பயமும் இருக்கும். இருந்தாலும் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேத்து நம்ம ஸ்டீபன் சார் கிட்ட நான் சொன்னேன். ஸ்டீபன் சாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரிங்க மேடம், நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்க நடந்ததுன்னா, பிரேசில்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. சென்ற நூற்றாண்டுல 1918 ஃபெலோ ஹரிசாண்டே அப்படிங்கிற ஒரு பகுதியில நடந்த விஷயம் இது. ஜோஸ் பெட்ரோ டி ஃப்ரிடாஸ் அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அவரை எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அரிகோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அரிகோ அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா, பூசணிக்காய் அப்படின்னு அர்த்தமா. அவர் பாக்குறதுக்கு நல்ல பூசணிக்காய் மாதிரி கொழுன்னு இருப்பாராம். அதனால அவரை எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அரிகோ அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன பையன், ஒன்னும் பெரிய வசதியான குடும்பம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்த பையன். இவர் என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும்போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அவரோட பார்வைக்கு முன்னால ஒரு வினோதமான ஒரு உலகம் ஒண்ணு கண்ணுல தோணும். அத அவர் பாப்பாரு. அடுத்த நிமிஷம் யாரோ அவரோட வலது காதுல பேசுற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனா அது புரியாத ஒரு மொழியா இருக்கும், என்ன பேசுறோங்கிறது புரியாது. அப்படியே அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கு. அப்ப அவரோட நினைவு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருது. மறந்து போய் அந்த நினைவுகள்லையும் அந்த உலகத்திலையும் அவர் தன்னை அப்படியே எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படியே மயங்கிடுறாரு. எதுவுமே அவருடைய நினைவுல இருக்கிறதே கிடையாது. ஆனா எல்லாமே அவருக்கு உணர்வுல தான் இருக்கே தவிர நினைவுல அது இல்லை. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அதை உணர்றாரு, அடுத்த நிமிஷம் அது எல்லாமே அப்படியே மறந்து போயிடுது. அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா, என்னென்னவோ நீ இப்ப வகுப்புல அப்படி இருந்தியே அப்படி எல்லாம் கேட்டா, எனக்கு எதுவுமே நினைவிலேயே இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன பையனா இருக்கும்போது சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா திடீர்னு ஜுரம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும்,
உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் அந்த சிறு வயதுல அந்த பையனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு அதையும் ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி கருதிட்டு அவன் கடந்து போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு 14 வயது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அவனோட குடும்பத்துல அவனால அவங்க படிக்க வைக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவனை ஒரு சுரங்க தொழிலுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அங்க போய் அவன் வேலை செய்யறான். அந்த நேரத்துல அந்த குரல் என்ன பண்ணுது, அவனோட பேச ஆரம்பிக்குது. துரத்தி துரத்தி பேசுது. அவன் அதை விட்டு ஒதுங்கி போனா கூட அந்த குரல் அவனோட காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு தலைவலி எல்லாம் வர ஆரம்பிக்குது. தலைவலி அவனால தாங்கவே முடியறது இல்ல. அந்த மாதிரி ரொம்ப உடலால கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். இப்படியே என்ன ஆகுது, 14 வயசுல தொடங்குறது 25 வயது வரைக்கும் அந்த பேச்சு, அந்த வினோதமான உலகம், அந்த புரியாத மொழி, இது அவனுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சில விஷயங்கள் வரும், அதுக்கப்புறம் அது வராம போயிடும். அந்த மாதிரி நம்ம கேள்விப்படும் போது, இது தொடர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அங்க ஒரு போராட்டத்துல ஈடுபடுறான், ஒரு தொழிலாளர் போராட்டத்துல. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வேலை போயிடுது. வேற எங்கெங்கயோ அங்க திரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைங்க பிறக்குது. ஆனாலும் அந்த மூளைக்குள்ள அந்த காதுல வலது காதுல ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட ஏதோ ஒரு மொழியில பேசிக்கிட்டே இருக்கு. அவனால அதை பொறுத்துக்கவே முடியல. அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு கனவு ஒண்ணு காண்றான். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றான். அது கனவா நனவான்னு சொல்ல முடியாத ஒரு நிலை. நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை தெரியுது. அந்த மருத்துவமனையில நிறைய நோயாளிகள்லாம் படுத்திருக்காங்க, நிறைய நர்ஸுகள்லாம் இருக்காங்க. அதை தாண்டி அந்த அரிக்கோ போறான். அவங்களை எல்லாம் தாண்டிக்கிட்டு அந்த கனவுல அவன் போறான். போன உடனே அங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நல்ல பருமனான டாக்டர். அவரு பாக்குறதுக்கு வெள்ளை கோட்டு எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அங்க போன உடனே அவனை வா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவனோட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குரலை மறுபடியும் கேட்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், இந்த கனவுல கூட நம்ம ஏற்கனவே கேட்ட குரலாவே இருக்கு. அந்த குரலை தான் நம்ம மறுபடி கனவுல கேட்கிறோம். காதுல கேட்ட குரலை விட கனவுல பார்க்கும்போது நேரடியா பேசும்போது அதை அவன் நல்லா இனம் கண்டுபிடிச்சுக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு அந்த கனவு கலைஞ்சு போகுது. மறுபடியும் தலைவலி வருது, தூக்கமின்மை வருது, மன அழுத்தம் வருது, எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இதுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆஸ்பத்திரியில என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. ஒன்னுத்துக்கும் அவன் சரியாகவே இல்லை. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. சர்ச்சில் போய் அங்க போய் பிரேயர் பண்றது அதெல்லாம் நடக்குது. அங்க ஒரு ஃபாதர் கிட்ட போய் சொல்றாங்க. அவரும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு. எதுலையுமே அவனோட நிலை மாறின மாதிரி தெரியவே இல்லை. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றான், இந்த பாரு, ஏதாவது பேய் விஷயமா இருந்தாலும் இருக்கும், நீ வரியா, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் இவனுக்கு அந்த பேய பத்தியோ அதை பத்தியோ அந்த நினைவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி சொல்றானே அப்படின்னுட்டு அந்த நண்பனோட போகும்போது அந்த பேய் ஓட்டுறவரோட பேரு ஆலிவரா அப்படின்னு பேரு. அங்க அவன் போறான். அவர் என்ன பண்றாரு, இவனை எதுக்கு உட்கார வச்சுக்கிட்டு தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு மருத்துவரினுடைய ஆவிதான் உனக்கு இந்த தொந்தரவை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீ அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னால உன்னுடைய உடம்பை வைத்து அவர் ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால நீ அதை அங்கீகரித்துக்கொள், ஏற்றுக்கொள் அப்படின்னு அந்த ஆலிவரா அப்படிங்கிறவரு சொல்றாரு. சொன்ன உடனே இவன், ஓ, இததான் இந்த கனவு இப்படி எல்லாம் நமக்கு உணர்த்துச்சோ, இதுதான் இந்த செய்திகள்லாம் நமக்கு உணர்த்துச்சோ, காதுல இதுதான் கேட்டுதோ, அப்படி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல ஒரு நாள் என்ன ஆகுது, மறுபடியும் அவர் வராரு, யாரோ ஒருத்தர் வராரு. அப்ப அவன் அதை கவனிச்சு கேட்கிறான். அவர் சொல்றாரு, என் பேர் அடோல்போ ஃப்ரிட்ஸ், அதுதான் என்னோட பேர். அடோல்போ ஃப்ரிட்ஸ், அதுதான் என்னோட பேரு.
நான் வந்து ஜெர்மனியில பிறந்தேன். இவரு இருக்கிற இடம் வந்து எந்த இடம்? பிரேசில். ஆனா அவரு சொல்ற இடம், நான் ஜெர்மனியில பிறந்தேன். நல்ல அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர் தானா. முதல் உலக போர்ல நான் கலந்துகிட்டேன். அதுல நான் இருக்கும்போது என்னை வந்து ஒருத்தன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் நான் அப்படியே இருந்தேன். இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஒன்ன பார்த்தேன், நீ என்ன பண்ற? எல்லார் மேலயும் ரொம்ப அன்பா இருக்க, ஏழைகள் மேல ரொம்ப அன்பா இருக்க, நோயாளிகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நீ நினைச்சுக்கிட்டே இருக்க. அதனால ஒன்ன நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால நீ என்ன பண்ற, உன்னோடையே நான் இருந்து இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஒன்னும் பதில் சொல்லல, ஆனா மறுக்கவும் இல்லை. உடனே அவர் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த தோல்ல அப்படியே கையை போட்டுக்கிட்டு அப்படியே சாஞ்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் கனவு வரல, தலைவலி வரல, மன அழுத்தம் வரல, காதுல யாரும் பேசல, வினோதமான உலகம் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் 1950 அந்த சமயத்துல பிரேசில்ல அதிபர் தேர்தல் ஒண்ணு நடக்குது. அந்த தேர்தலுக்கு அந்த அதிகார சபை உறுப்பினர் லாயிஸ் பின்டன் கோர்ட் அப்படிங்கிறவர் அங்க வர்றாரு. அந்த இதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வர்றாரு. வரும்போது இந்த அரிகோவுக்கு என்ன வேலைன்னா, அவரை வந்து வரவேற்று அவருக்கு வேணுங்கிற வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுக்கிற வேலை அவருக்கு கிடைக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அருகில போய் நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறாரு. அப்ப அந்த பிட்டன் கோர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய இந்த ஹோட்டல்ல பக்கத்து அறையில தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனும் அங்க பக்கத்து அறையில தங்கி இருக்கான். நள்ளிரவு நேரம், அப்படியே அந்த இடமே சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு, ஒரே இருட்டு. அந்த நேரத்துல கதவு திறக்கிற சத்தம் கேக்குது இந்த பிட்டன் கோர்ட். உடனே ஒரு மெதுவா அரை தூக்கத்துல கண்ணை திறந்து அப்படியே பாக்குறாரு. அரிகோ என்ன பண்றான், ஒரு கையில டார்ச் லைட் வச்சுக்கிட்டான், இன்னொரு கையில ஒரு பேனா கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டான். மெதுவா கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். இந்த பிரேசில் அதிபர் தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ண வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே அவரு ஒரு அறுவை சிகிச்சைக்கான மருத்துவத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அத அவர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த அரிகோ உள்ள போறான். சின்ன ஒரு டார்ச் லைட் ஒளியில இப்படி அருகில போன உடனே அவர் கேட்கிறாரு, அரிகோ என்ன என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு பரபரன்னு கேள்வி கேட்கிறாரு. உடனே அவன் பேசுறான், ஜெர்மன் கலந்த போர்ச்சுகீசிய மொழியில பேசுறான். உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி பக்கத்துல போனோம்னா அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த பிட்டன் பாக்குறாரு, அவர் பைஜாமாவில ஒரு பகுதி கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச பகுதியில கைய வச்சுக்கிட்டு பார்த்தா ஆழமா தோண்டுன மாதிரி ஒரு காயம் இருக்கு. அந்த ஆடையை சுற்றி ரத்த கரை இருக்கு. ஆனா அந்த காயம் இருக்கிற இடத்துல ரத்த கசிவே இல்லை. உடனே இவர் வந்து தடவி பாக்குறாரு, வலி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரத்த கசிவு இல்ல, வலி இல்ல, தையல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த சட்டை கிழிந்திருக்கிறது, அங்க ஒரு ஆழமாக அறுத்த ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு தான் அவரால புரிஞ்சுக்க முடியுது. வலி எல்லாம் எதுவுமே இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு, குடுகுடுன்னு அந்த இவன் அரிகோ இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. இவர் போய் சொல்றாரு, அரிகோ நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். என்ன அவனுக்கு எதுவுமே தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்கிறான். அவர் சொல்றாரு, நேத்து ராத்திரி நீ என்ன பண்ண, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுல ஒரு பேனா கத்தி எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்த, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனா வேற எதுவுமே எனக்கு தெரியல. இப்ப பார்த்தா என் சட்டை கிழிஞ்சு கிடக்கு, ரத்த கரையா இருக்கு,
ஆனா நான் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது, அந்த இடம் கிழிக்கப்பட்டிருக்கு, ரத்த கசிவு இல்லை, இதெல்லாம் நீ தான் பண்ணுனியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் அவன் முதல் பண்ணின ஒரு ஆபரேஷன். அந்த டாக்டர் அவனோட உடம்புக்குள்ளார வந்த உடனே அவன் பண்ணின முதல் ஆபரேஷன் அதுதான். அந்த டாக்டர் ரொம்ப நகைச்சுவையா பேசுறாரு, அவர் மொழியோட போர்ச்சுகீஸையும் கலந்து பேசுறாரு, ஜோக் அடிக்கிறாரு, இப்படி எல்லாம் இருக்காரு அவனுடைய உடம்புக்குள்ளார இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அவன் நார்மலா அவனோட நிலையில அவன் இருக்கான். இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படி கூட இருப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம யாரையுமே பார்த்தது இல்லையே, படிக்கும் போதே இவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு ரொம்ப நான் வியந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரு நான் இதுக்கு மேல இங்க நான் இருக்க போறதில்ல, நான் உடனே போய் என் டாக்டரை பார்க்க போறேன், அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலன்னு ஓடி போயிடுறாரு. ஓடி போய் அவரு டாக்டரை போய் பாக்குறாரு. அதுக்குள்ளார இவனை என்ன பண்றாங்க, நீ பண்ணுனீங்க என்ன ஏது அப்படின்னு அவனை ரொம்ப மற்றவங்க கேட்கும்போது அவனுக்கு அப்பதான் நினைவுக்கு வருது, நேற்று இரவு இந்த ஃப்ரிட்ஸ் அப்படிங்கிற டாக்டர் என்னோட காதுல ஏதோ பேசினாரு, அவரு சொன்னபடி நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், இது ஆபரேஷனா அது என்ன அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அவரு நேரா அங்க போய் அவர் மருத்துவரை போய் பாக்குறாரு. அவர் மருத்துவருக்கு அதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா இருக்கு, உன்னோட நுரையீரல்ல ஒரு பெரிய கட்டி இருந்தது, அந்த கட்டியை யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்கே, ஆழமான காயமா இருக்கே, ஆனா அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும் போலதான் இருக்கு, ஆறிடும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. உடனே இந்த பிட்டன் கோர்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அவரு ஒரு பெரிய பேச்சாளரா இருக்கிறதுனால அவரு போற இடத்துல எல்லாம் இத பத்தி சொல்றாரு. மாதிரி எனக்கு இப்படி நடந்தது, இந்த இவன் அரிக்கோங்கிறவன் இப்படி எனக்கு ஆபரேஷன் பண்ணனான், அப்படி இப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட பேரும் புகழும் எல்லா இடங்கள்லயும் பரவ ஆரம்பிக்குது, எல்லாரும் இவர்கிட்ட வைத்தியத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு உறவுக்கார பெண் ஒருத்தி மரண படுக்கையில கிடக்குறான், அவளுக்கும் அதே மாதிரி கேன்சர் கட்டி தான். குடுகுடுன்னு இவர் என்ன பண்றாரு, அடுப்பாங்கரைக்கு போறாரு, ஒரு சின்ன பேனா கத்தி, அந்த கத்தியை எடுத்துட்டு வர்றாரு, ஒரு சின்ன கத்திரிக்கோலை எடுத்துட்டு வர்றாரு, கடகடன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி கட்டியை எடுத்து கையில காட்டிட்டு போயிடுறாரு. பார்த்த உடனே அப்ப சொந்தக்காரவங்க எல்லாம் பாக்குறாங்க, அத ஐயோ இது என்னவோ நடக்குது அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இவன் ஏதோ ஒரு சதை பிண்டத்தை எடுத்து காட்டுறான், இது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேரு அவனை பத்தி பேசுறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், நிறைய ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் ஒரு அதிசய மருத்துவர் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. நிறைய நோயாளிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் பயன்படுத்துற பொருள் என்னன்னா ஒரு பேனா கத்தி, ஒரு சின்ன கத்திரிக்கோள், இது ரெண்டே ரெண்டு தான். இவன் ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே தையல் போடுறது கிடையாது, ரத்த கசிவு கிடையாது, வலி வர்றது இல்ல, பணம் யாருகிட்டையும் வாங்குறது கிடையாது, படுக்கையில ரொம்ப வச்சிருக்கிறது கிடையாது, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, மயக்க மருந்து கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கண்புரை சிகிச்சை எல்லாம் கூட அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுங்க சார், கண்புரை சிகிச்சை. ஸ்டீபன் சார் அங்க போறாரா? நீங்க பேசுங்க மேடம். சரிங்க சார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, சாயங்காலம் 3 மணில இருந்து ராத்திரி நள்ளிரவு வரைக்கும் இந்த கிளினிக்கே வச்சிடுறாங்க. அந்த கிளினிக்கு மத்தியானத்துல இருந்து இரவு வரைக்கும் வேலை செய்யும். காலையில இருந்து இந்த அரிக்கோ அவனோட வேலைக்கு போயிடுவான். சாயங்காலம் ஆனா மருத்துவர் ஆயிடுறான், காலையில ஆனா ஒரு வேலைக்காரனா வேற ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடியவனா மாறி போறான். அந்த கிளினிக்ல ஒவ்வொரு நாளும் 300 நோயாளிகள் வர்றாங்க, 100 அறுவை சிகிச்சை பண்றாங்க. இதுதான் கண்புரை அறுவை சிகிச்சை பண்றாரு அந்த பேனாகத்திய வச்சுக்கிட்டு, அரிகோவின் கண்புரை அறுவை சிகிச்சை பண்றாங்க. அதுக்கப்புறம் 100 அறுவை சிகிச்சை பண்றாரு, மருத்துவ ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா பயங்கரமா இவரோட புகழ் பரவ ஆரம்பிச்சோடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம், படிச்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியாதவன் இவன், மருத்துவ படிப்பையே அறியாதவன் இவன், பள்ளிக்கூடமே போனதில்ல, இப்படி ஒருத்தனை வச்சு அறுவை சிகிச்சை பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு
தப்பான ஒரு விஷயம். இது எவ்வளவு முறைகேடாக இருக்கிறது. இத நாங்க யாருமே ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் இவர் மேல கேஸ் கொடுத்துடுறாங்க. உடனே விசாரணை பண்ணும்போது அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பேசாம இருப்பேன். ஒருத்தர் குரல் என்னுடைய காதுல கேட்கும், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இதுவரைக்கும் நான் செஞ்ச அறுவை சிகிச்சையில எந்த புகாரும் வந்ததில்லை, யாரும் நோய் குணமாகாமல் போனது கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனாலும் கோர்ட் என்ன பண்ணுது, 15 வருஷம் சிறை தண்டனையும் 5000 பிரேசில் பணமும் கொடுக்கணும் அபராதமாக அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. தீர்ப்பு கொடுத்த உடனே என்ன, இவர் பண்ணின மருத்துவத்துல அரசியல்வாதிகள் எல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க, பெரிய பெரிய மனிதர்களும் வைத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இவ்வளவு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாங்க, அந்த அழுத்தத்தினால அந்த 15 ஆண்டு சிறை 8 மாதமாக குறைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த அழுத்தம் அதிகமாகுது. 8 மாசத்துல கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கிளினிக் போக கூடாது, மருத்துவம் செய்யக்கூடாது, யாருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடாது, மருந்து எழுதி கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் இருந்தா 8 மாதம் உனக்கு சிறை தண்டனை, இல்லைன்னா நாங்க இதை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இவர் கிளினிக் போக மாட்டேங்கிறாரு, மருத்துவமனைக்கு இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணல. மறுபடியும் அவருக்கு தலைவலி வர ஆரம்பிக்குது, மன அழுத்தம் வர ஆரம்பிக்குது, திரும்பவும் எல்லாம் வருது. மறுபடியும் இவரால தாங்க முடியாம சிகிச்சைக்கு தயாராகிறாரு. பிரேசில் அதிபர் ஜெசிலினோ கும்பிஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர், சார் அதை கூட காட்டுங்க சார், அவரோட மகளே அங்க அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறா அந்த ஆரிக்கோட்டை. அதனால அந்த பிரேசில் அதிபரே என்ன பண்றாரு, இவருக்கு ஆதரவா இருந்து அவரை சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாரு. ஒரு சிறையில இருந்து வெளியில வந்துடுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. அவரு தன்னோட வேலைகளை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல 1963 அமெரிக்கால இருந்து ஆண்ட்ரிச் புகாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழு, அந்த தலைமையில ஆண்ட்ரிச் புகாரிச் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில 3 பேர் அடங்கிய ஒரு மருத்துவ குழு இவரை கண்காணிக்கிறதுக்கும், இவருடைய மருத்துவம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், பல்வேறு கோணங்கள்ல இவரை ஆய்வு பண்றதுக்கும் வர்றவங்க என்ன பண்றாங்க, அவர் பண்ற அறுவை சிகிச்சை எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, எடுத்து பாக்குறாங்க, அதுல ஏதாவது குறை இருக்கான்னு பாக்குறாங்க, அந்த நோயாளிகள் கிட்ட போய் நிறைய பேசுறாங்க, எல்லாமே கேக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன குறைய கூட அவங்களால பார்க்கவே முடியல. அந்த சமயத்துல இந்த புகாரிச்சைவுக்கு இந்த வலது கை மூட்டுல ஒரு கட்டி ஒண்ணு வந்துருது. அதையும் இவர் என்ன பண்றாரு, அறுவை சிகிச்சை பண்றாரு. இந்த மருத்துவ குழு தலைவரா வந்தவரே அவர்கிட்ட மருத்துவ சிகிச்சை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா, இதுல ஒன்னும் இல்ல, இவர் செய்யறது எல்லாமே சரிதான், இதுல எந்த குறையும் சொல்வதற்கு இல்ல, இதுல மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, ஏமாற்று வேலை இல்ல, எதுவுமே கிடையாது, இதை முழுக்க முழுக்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேரும் அமெரிக்கா போயிடுறாங்க. திரும்பவும் மறுபடியும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு பொறாமையின் காரணமா இவர் மேல மறுபடியும் கேஸ் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிருக்காரு, சிறைச்சாலையில இருந்து கொண்டே அங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை, அங்க இருக்கிற ஜெயிலருக்கு வேணுங்கிறதெல்லாம் மருத்துவ சிகிச்சை, இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1971 ஜனவரி மாதம் 11 ஒரு கார் விபத்துல அவரு இறந்து போயிடுறாரு அந்த ஆரிக்கோ. அப்ப அரசு என்ன பண்ணுது, 2 நாள் துக்கம் அனுஷ்டிக்குது அவருக்காக. 20,000 பேர் அந்த இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்க. இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாங்களா, இப்போ 2022 ரூபன்ஸ் பாரியாஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு, என்னுடைய உடலை பயன்படுத்தி கொண்டு டாக்டர் ஃப்ரிட்ஸ் இன்னைக்கும் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார், அதற்கு நான் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறேன், என்னுடைய உடலை அவருக்கு கொடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அதனால இதை நான் உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நேரம் இருந்தால் இன்னும் 2 சொல்லலாமா சார்? சொல்லுங்க, எவ்வளவு நேரம்? அடுத்ததெல்லாம் குட்டி. சொல்லுங்க. சரிங்க சார். பிசாசு, இது குட்டி பிசாசு. சார் இது குட்டி பிசாசு இல்ல சார், நாய்களின் தற்கொலை முனை. ஓகே. நாயெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குதான் சார். ஓகே. ஸ்காட்லாந்துல டன்பர்டன்ஷைன் அப்படின்னு ஒரு நகர் இருக்குதான். அங்க ஓவர் டவுன் எஸ்டேட் அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்குதான். 1893 அதை வாங்கினவரு லார்டு ஓவர் டவுன் அப்படிங்கிறவரு வாங்கியிருக்காரு. கிழக்கு மேற்குன்னு 2 பகுதியா அந்த எஸ்டேட்டை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த 2த்துக்கு நடுவுல ஒரு நீரோடை ஓடிச்சான். அந்த நீரோடைய கடக்கிறதுக்காக ஒரு பாலம் ஒண்ணு போடுறாரு. கருங்கல்லு, கிரானைட்டு இதையெல்லாம் வச்சு ஒரு 2 அடி உயரம், நல்ல அகலமான நல்ல கைப்பிடி பிடிச்சிட்டு ஒரு சுவர் அதை ஒண்ணு போடுறாரு. அதுல அரை வட்டம், ஒரு 8 வட்டம் இருக்கு. அந்த அரை வட்டத்தின் வழியா வெளியில வேடிக்கை பார்க்கலாம், அந்த தண்ணி ஓடுறத வேடிக்கை பார்க்கலாம். நிறைய பேர் அந்த பாலத்துல நடந்து போறாங்க வர்றாங்க. அந்த மாதிரி போகும்போது ஒருத்தர் என்ன பண்றாரு, டோனா அப்படின்னு ஒரு அம்மா தன்னோட கணவன், தன்னோட 2 வயது மகன், அவங்களோட ஒரு செல்ல நாயையும் கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்களாம். வாக்கிங் போனாங்களாம் அந்த பாலத்து வழியா. அப்ப என்ன ஆயிடுச்சா, அந்த பாலத்துக்கிட்ட போன உடனேயே அந்த நாய் என்ன பண்ணுச்சா, ரொம்ப வேகமா சார் ஒரு நிமிஷம் சார். அந்த நாய் என்ன பண்ணுச்சா, வேகமா ஓடி துள்ளி குதிச்சு அந்த பாலத்துக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய 2 வளைவுக்கு இடையே தாவி குதிச்சு தண்ணியில விழுந்து செத்து போச்சான். அந்த நாயை தூக்கி காப்பாத்த பார்த்தாங்களா, ஆனா அதை காப்பாற்றவே முடியலையா. அப்போ துக்கம் விசாரிக்கிறதுக்கு கென்னத் அப்படிங்கிறவர் அங்க வர்றவர் என்ன பண்றாரு, ரெட்ரிவர் ரகத்தை சேர்ந்த ஒரு நாயை கூட்டிட்டு வர்றாரு அங்க. அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, வரும்போது அவரு அந்த நாயை கீழே விடாம பிடிச்சுக்கிட்டே வராரு, கொஞ்சம் கூட விடல அவரு. அப்ப அந்த கென்னத்து சொல்றாரு, என்னோட நாயும் ஒரு தடவை இந்த பாலத்துல இருந்து குதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு குற்றுயிரும் குலை உயிருமா கடக்கும்போது தூக்கிட்டு போய் அதை சரிப்படுத்தி அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப அந்த பாலத்து பக்கம் போனாலே அதுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, திரும்பவும் குதிக்க போற மாதிரி போகுது. அதனால நான் இப்போ அந்த பாலத்துக்கிட்ட அதை நான் அழைச்சுக்கிட்டே போறதில்ல. இது எனக்கு மட்டும்தான் நடந்தது அப்படின்னு கிடையாது, இந்த நகரத்துல வசிக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேரு தங்களுடைய நாயை இந்த பிரிட்ஜுக்கு வந்த உடனே அதுவும் அந்த 2 வளைவு தான் வலது புறத்துல இருக்கிற, மொத்தம் அந்த பிரிட்ஜ்ல 8 வளைவு இருக்கு. ஆனா அந்த வலது பக்கத்துல இருக்கிற முதல் 2 வளைவு இருக்கிற இடத்துலதான் அதுங்க போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்குதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த நாய்கள் தற்கொலை செய்து கொள்ளும் இடம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருச்சு. அதனால அங்க யாரும் நாயை அழைச்சிட்டு போறதில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இருந்தது என்ன ஆயிட்டுன்னா, சென்ற நூற்றாண்டுல உலகத்தோட கவனம் அதுல வர ஆரம்பிச்சது. அது என்ன, நாய்களுக்கு போய் தற்கொலை முனை, மனிதர்கள்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க, நாய்க்கு என்ன அப்படி என்ன பெரிய கவலை வந்துரும், மனிதர்கள் மாதிரி அதுக்கு கவலை போய் தற்கொலை பண்ணிக்குமா அப்படின்னு அவர் எழுதும்போது சொல்றாரு. அதுக்கு என்ன காதல், கல்யாணம் இதுல எல்லாம் தோல்வியா ஏற்பட்டு விட்டது, அப்படியெல்லாம் போய் செத்து போகுமா என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல என்னன்னா, அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பெரிய குழுவே வருது அங்க பார்க்கும்போது சில பழைய கதைகள்லாம் சொல்றாங்க. ஏதோ ஒரு குழந்தை அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு, அதனுடைய ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் அதுக்கு நாயை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எல்லா நாயும் அங்க போய் விழுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. செல்ட் மக்கள் அப்படின்னு ஒரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சொர்க்கமும் நரகமும் சந்திக்கக்கூடிய இடம் தான் அந்த பிரிட்ஜ், அந்த இடத்துலதான் அது 2மே சந்திக்குது. அதனால
இங்க வந்து நாய்கள் விழுந்து செத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப எல்லாருமே அங்க விழுந்து செத்து போகணும் தானே, அது ஏன் நாய் மட்டும் விழுந்து செத்து போகுது, அதனால இதுவும் பொய் தான் அப்படின்னு அதையும் கடந்துடுறாங்க. அடுத்தது ஒரு விலங்கியல் நிபுணர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து டேவிட் செக்ஸ்டன். அவர் என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த பாலத்துல வந்து நாய்கள் மிரள்ற மாதிரி எந்த தோற்றமும் இல்ல, நாய்கள் பயப்படுற மாதிரி எந்த சத்தமும் இல்ல. அப்படின்னா ஏதாவது வாசனை இருக்குமோ, அதனால நாய்கள் அங்க ஓடுதோ அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, பாலத்துக்கு கீழே மிங்க் அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கான். அந்த விலங்கு பாலூட்டி இனத்தை சார்ந்த ஒரு விலங்கா. அந்த விலங்கை என்ன பண்ணுவாங்களாம், அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமத்துக்காக அந்த விலங்கை வேட்டையாடுவாங்களாம். ஒரு சமயம் அந்த விலங்கினுடைய வாசனைக்காக நாய் அங்க போச்சா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பாலத்துக்கும் கீழேயும் அந்த விலங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எப்படி நாய்கள் அந்த பிரிட்ஜ்ல மாத்திரம், அதுவும் அந்த ரெண்டே ரெண்டு வளைவுக்கு பக்கத்துல மாத்திரம் அது எப்படி விழும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெண்டு கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வின்னா, தற்கொலை செய்து கொண்ட நாய்கள் காரணத்தை எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டால் கண்டுபிடிக்க முடியும், இல்லை என்றால் தற்கொலை செய்து கொண்ட நாய்கள் மீண்டு வந்து காரணம் சொன்னால்தான் புரியும், இன்று வரை அதை அறிந்து கொள்ள முடியாத மர்மமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கதைய, அந்த நிகழ்வை அவர் முடிக்கிறாருங்க சார். அடுத்தது மூன்றாவது நிகழ்வு. போலாமா சார்? போலாம். எல்லாம் பயந்துட்டீங்களா? ஒன்னும் சத்தமே காணும். ஐயோ, பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் மேடம். அதானே நான் நினைச்சேன், ஸ்டீபன் சார கூட காணும்னு. சரி, பயந்துட்டார் போல இருக்கு. அது தெரிஞ்சிருச்சு. இப்ப ஜப்பான்ல நடந்ததை சொல்றேன் சார். நல்ல வேலை லதா வரல. லதா வரலையா? லதா குரல் கேட்டது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அது வேற, அது ஆவி. சரிங்க சார், இப்ப நான் சொல்றேன். உங்க டைட்டிலே பயங்கரமா, உங்க டைட்டிலே பயங்கரமா இருந்துச்சு, அத பார்த்து ஓடி வந்தோம். பயங்கரமா இருக்கு. கேளுங்க. இருங்க ஆனந்த், முடிச்சுட்டோம். கேக்குறோம். சரி சொல்லுங்க. 1657 வருஷம் மார்ச் மாசம் ஜப்பான்ல ஒரு பெரிய பேரழிவு. அந்த இடமே ஒரு பெரிய சுடுகாடு. அந்த நகரத்தோட பேரு இடோ நகரம் அப்படிங்கிறது தான் அந்த நகரத்தோட பேரு. அங்கதான் இது நடந்தது. எதுக்காக இப்படி ஒரு பேரழிவு நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா தான் இதை நான் வந்து பாக்குறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த நிகழ்வு வேற மாதிரி இருந்தது, இது அதுல இருந்து ரொம்ப வித்தியாசமாக ஒன்று இருந்தது. இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்றா, கிமோனோ அப்படின்னு ஒரு ட்ரெஸ், ஒரு உடை. அந்த உடை மிகப்பெரிய உடையாக இருக்குமா, நீளமான உடையாக இருக்குமா. அந்த உடை அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால அவ என்ன பண்றா, அந்த உடைய வாங்குறா. நிறைய விலை கொடுத்து அந்த உடைய வாங்குறா, அதை போட்டுக்கிறா. போட்டுக்கிட்ட அடுத்த நாள் வரைக்கும் கூட இல்ல, போட்ட சில மணி நேரங்களிலேயே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. என்ன உடம்புக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த நோயை கண்டறிவதற்கு முன்னாலேயே அவ செத்து போயிடுறான். செத்து போன உடனே இதை யாரும் அந்த ஆடை போட்டதுனால அப்படின்னு எல்லாம் நினைக்கல. அந்த ஆடையை என்ன பண்றாங்க, ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறதுனால அதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேற ஒருத்தி வாங்கி போட்டுக்கிறா பாருங்க. அவ போட்டு அதே மாதிரி அடுத்த நாள் அவளுக்கும் ஏதோ ஒரு நோய் வருது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக அவளும் இறந்து போயிடுறான். உடனே என்ன பண்றாங்க, இப்பதான் கொஞ்சம் சந்தேகம் வருது, இந்த ஆடைக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூன்றாவது ஒரு பெண்ணிடத்திலே அந்த ஆடையை கொடுக்கிறார்கள். அவளுக்கும் அதே மாதிரி நடந்து போயிடுது. இப்போ ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, 3 நிகழ்வுகள் நடந்துருது. உடனே எல்லாரும் அந்த ஆடைய பார்த்த உடனே பயம் வந்துருது. என்ன பண்றாங்க, அதை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய இவர்கிட்ட கொண்டு போய் மத குரு கிட்ட எடுத்துட்டு போறாங்க. போறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆடைக்குள்ள ஏதாவது துர்சக்தி இருக்குமோ
கெட்ட தேவதைகள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த செய்தி எல்லாம் பரவுது. இந்த ஆடை மதகுருவிடம் ஒப்படைக்கப்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அந்த இடத்துல கூடிடுறாங்க. ஏகப்பட்ட மக்கள் எல்லாரும் அங்க கூடி இருக்கும்போது இந்த மதகுரு என்ன பண்றாரு, அந்த ஆடை அப்படியே விரிச்சு வைக்கிறாரு. வச்சுட்டு மந்திரங்கள்லாம் சொல்றாரு, சடங்குகள்லாம் செய்யறாரு. அந்த ஆடைக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த ஆடை மேல வைக்கிறார். வச்ச அடுத்த வினாடி ஒரு பெரிய ஒரு ஊளை சத்தம் கேட்கிறது. பயங்கரமான சத்தமா இருக்கு அந்த சத்தம். ஒரு பெரிய ஒரு சூறாவளி அடிக்கிறது. அந்த துணியோட அந்த தீ அப்படியே வான அளவுக்கு அவ்வளவு உயரமா அந்த தீ மாறுகிறது. 1,00,000 மனித உயிர்கள் இறந்து போச்சான் அந்த தீயில. பல்லாயிரம் கால்நடைகள் இறந்து போச்சான். 300 கோயில்கள் அழிஞ்சுதான். 60 பாலங்கள் சிதிலமடைந்துதான். அநேக கட்டடங்கள் தூள் தூளா மாறுச்சான். 60 முதல் 70% அளவுக்கு அந்த நகரத்துல, அந்த இடோங்கிற நகரத்துல அழிவு ஏற்பட்டுதான். இது ஜப்பான் சந்தித்த பேரழிவிலே மிகப்பெரிய ஒரு அழிவாக இன்றைக்கு வரைக்கும் சொல்றாங்களா. அதை பத்தி பேசினாலே நடுக்கம் இருக்கிறது அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது என்னது, இது ஒரு ஆடைக்குள்ளார இவ்வளவா? அப்ப நம்ம என்ன பண்றது? ஆடைனாலும் பயமா இருக்கு, டாக்டர்னாலும் பயமா இருக்குது, நாயினாலும் பயமா இருக்குது. இது என்ன ஒரு கொடுமையாக இருக்கிறதே அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, இதையெல்லாம் உங்களோட சொல்லிடலாம் அப்படின்னுட்டு இறுதியாக ஒன்றே ஒன்றோட நான் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு இது ஆஸ்திரியாவுல நடந்தது. ஒவ்வொன்றுமே வெவ்வேறு நாடுகள்ல நடந்த நிகழ்வுகளை தான் அந்த முகில் என்ற இந்த ஆசிரியர் நமக்கு சொல்றார். இந்த மாதிரி கட்டுரைகள் நிறைய அவர் எழுதுவார். எப்பவுமே அது மிக சிறந்ததாக இருக்கும். முகில்ங்கிற ஆசிரியர் எழுதுறது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை தேடி படிப்பேன். அதுல அவர் சொல்றாரு, ஜோசப் எய்னர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆஸ்திரியாவுல இருக்காரு. அவரு நல்ல படம் வரைவாரு. அங்க இருக்கக்கூடிய அரசன், அரசி எல்லாரையுமே மிக அழகாக படம் வரையக்கூடியவர். உலக புகழ் பெற்றவர் அவரு. அவர் வரைந்த ஓவியங்கள் இன்றளவும் பாராட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அவருக்கு 18 வயசு வரும்போது இவருக்கு இந்த உலகத்துல வாழறது பிடிக்கவே இல்லை. சே, என்ன உலகம்ப்பா இது, இருக்கிறத விட இறந்தே போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு கையில ஒரு கயிறை ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராரு. அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போறாரு. அந்த சமயத்துல யாரோ ஒரு துறவி ஒருத்தர் அவரை தேடிட்டு வர்றாரு. அந்த துறவியோட பேரெல்லாம் இவருக்கு தெரியவே இல்லை. பக்கத்துல போய் இருந்து அவரை கட்டி தழுவி ஆறுதல் வார்த்தைகள் பேசி அந்த ஜோசப் எய்னர் கிட்ட ஆறுதலா பேசுறாரு, நிறைய சொல்றாரு. சொல்லிட்டு மனசை அமைதிப்படுத்துறாரு. தற்கொலை எண்ணத்தை அவனிடத்துல இருந்து முற்றும் முழுதுமாக எடுத்து விட்டு அவரு புறப்பட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் நல்ல இயல்பா அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது ஒரு 3 ஆண்டுகள் தான் தொடருது. 22வது வயசு வந்துருது அவனுக்கு. மறுபடியும் அவனுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது. இனிமே நாம இருக்கவே கூடாது, இந்த தடவை யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம சாகிறது உறுதிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுத்தியும் முத்தியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, தூக்கு போட்டுக்கிறதுக்கு தயாராகிறாரு. எங்க இருந்துதான் அந்த துறவி வந்தாருன்னு தெரியல. 2வது தடவையும் அந்த துறவி வர்றாரு. அவனை அப்படியே அரவணைக்கிறாரு. நிறைய ஆறுதல் வார்த்தைகள் பேசுறாரு. கவலைப்படாதன்னு சொல்றாரு. நிறைய மனச பலப்படுத்துறாரு. அவனுக்கு நிறைய பேசும்போது அவன் ரொம்ப ஆனந்தமாயிடுறான். அந்த எண்ணம் அவனை விட்டு போயிடுது. இப்படியே ஓடிட்டு இருக்கு. திரும்ப 1848ஆம் வருஷம் வியன்னாவுல போர் நடக்குது. அப்போ இந்த ஜோசப் என்ன பண்றாரு, அந்த போர்ல தளபதியா பங்கேற்கிறார். பங்கேற்று அங்க போய் போர் செய்யும் போது எதிரி படையினர் என்ன பண்றாங்க, இவரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. கைது பண்ணிட்டு போய் மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த துறவியினுடைய பரிந்துரையால் அவருடைய மரண தண்டனை தள்ளி வைக்க, அதாவது விலக்கப்படுகிறது. முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு அவரை விடுதலை பண்ணி அனுப்பிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன பெரிய கொடுமையா இருக்குது,
இந்த துறவி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு வர்றதுக்குள்ள இப்ப 18 வயசுல தொடங்கினவர் இப்ப 68 வயசுக்கு வந்துடுறாரு. இப்ப 68 வயது வந்த பிறகு மறுபடியும் இப்ப என்ன பண்றாரு, தூக்கு கயிறுலாம் கிடையாது, துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி 1886ஆம் வருஷம் துப்பாக்கியால எடுத்து சுட்டுக்கிறாரு. சுட்டுக்கிட்ட உடனே அவருக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு அந்த துறவியே வர்றாராம். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப, இதை படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியகரமான விஷயங்களையும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களையும் நான் கேட்ட உடனே, சரி நம்ம நண்பர்களோடையும் நம்ம சொந்தங்களோடையும் இதெல்லாம் பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்குவோம். அதோட கூட உங்களோட கருத்துக்கள்லாம் நிறைய வரும். அப்ப வந்து 2 மடங்கு நமக்கு கருத்துகள் அறிந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த நம்ம ஸ்டீபன் சாருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கைதட்டலாம். செல்வா செல்வா கூட கைதட்டாரு. செல்வராஜ் முகிலா பேர் என்ன? ஆசிரியர் பேர் முகிலா? ஆசிரியர் முகில் சார். முகில் நம்ம சோமவல்லியப்பன் சாருக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. அப்ப சோமவல்லியப்பன் சாரை கேட்டா உண்மை சொல்றாரு. அவரு ஏதோ ஒரு கட்டுரையில முகில பத்தி எழுதியிருந்தாரு, நான் படிச்சேன் அப்போ. ஓ, சாருக்கு தெரிஞ்சவர் தான் அவரு அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கதை விடுவாரான்னு தெரிஞ்சிருக்குமா தெரியல. சார் இதெல்லாம் ஏன் சார் வருஷத்தோட சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் நான் கூட ஒரு வருஷத்தோட கண்ட்ரியோட ஒரு இது போட்டு எழுதி கொடுக்குறேன், நம்புவீங்களா? நாங்க வெரிஃபை பண்ணுவோம்ல சார். அவங்க சொன்னது எல்லாமே இருக்கு சார். நெட்ல சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே பாத்தீங்களா? இந்த மாதிரி எவிடன்ஸோட வச்சிருக்கேன் செல்வா. ஆமா, நான் எவிடன்ஸ் எல்லாம் தேடிதான் சார் சொல்றேன். நானும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறது இல்ல. சொல்றதுன்னா இது கதைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஸ்டோரி இல்ல, எல்லாமே ரியல் இன்சிடென்ட் தான். நல்ல தகவல் தான் இது. வேற மாதிரி கேள்விப்பட்ட தகவல் தான் இருக்குது. ரொம்ப அதிசயமா இருக்கு அமுதா அம்மா, நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ரொம்ப அழகா சொல்றது. ஏன்னா நீங்க இதுக்கு எதிர்ப்பாதான் நீங்க சொல்லுவீங்க. தாட்ஸ்ல எல்லாமே நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவீங்க. இதெல்லாம் நம்ப கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க இதை எடுத்து பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. நானும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க எல்லாம் கேட்டதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான். இங்க வேற கேட்டதை விட அவர் கரெக்டா உங்களுக்கு எவிடன்ஸும் கொடுத்துட்டாரு. ஆமா, நீங்க அங்க இருக்கீங்கன்னு தெரியும்ல. சரி, இல்லன்னா ஒரு வழியா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு ஸ்டீபன் சார். நம்ம எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்கிறத சொன்ன மேடம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி, அருமை. வாங்க, அடுத்தது யார் பேசுறது? அஸ்வினி மேடம் வாங்க. ஒண்ணு சார், பிப்ரவரி 18. சிவகுமார் சார் வாங்க. சொல்லட்டும். இல்ல இன்னைக்கு பிப்ரவரி 18, அது மட்டும் சொல்றேன். ஆமாமா, அடாடாடா, பாருங்களேன் எவ்வளவு நம்ம நெருக்கத்துல இதை பத்தி பேசியிருக்கோம்னு. பெரிய விஷயம் தான். ஒருவேளை 19 ஆயிருக்கலாம். இருக்கலாம். எங்களுக்கு 18. அதான் மேடம், அமுதா மேடம், உங்க கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சா? இல்லங்க சார், அதான் இன்னைக்கு முடிஞ்சவனதான் சரியாகும் இதெல்லாம். பாருங்க சார், அதுக்கே பொறுக்கல சார். அது அமுதா மேடம் மேடம் வாங்க பேசுங்க. அமுதா மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செல்வா சார் சொன்னாப்ல இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை உங்ககிட்ட இருந்து வந்தது. ஏன்னா நீங்க நிறைய குறிக்கோள் காட்டுறது எல்லாமே கொஞ்சம் ஆன்மீகமும் கலந்து இருக்கும். நாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னாப்புல நானும் இப்ப அந்த ஹரிகோவை பார்த்தேன். அது ஏல ஆரம்பிக்குது அவரோட பேரு. ஜி ஹரிகோ அப்படிங்கிறாங்க. அது உண்மை. அது இதுல சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும், அதாவது நாங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது
நமக்கு வந்து கிரே கலர் ஷேட் இருக்குல்ல, இப்போ எக்ஸ்ரே முடிச்சுமே பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக்கா இருக்கும் இல்லை ஒயிட்டா இருக்கும். பிளாக் வந்து ஏரு, ஒயிட் வந்து போனு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சிடி வந்தவுடனே அந்த கிரே ஸ்கேல்னு ஒன்று வர ஆரம்பிச்சது. ஒரு லெவல்ல இருந்து அந்த கிரே ஸ்கேல் போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து மொத்தம் 256 ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கு உலகத்துல. ஆனா நம்ம கண்ணுக்கு 256 தெரியாது. 256 நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு 4-5 தான் தெரியும். அதே மாதிரி கலர் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கும்போது நிறைய ஷேட்ஸ் இருக்கு, நிறைய கலர். பச்சையே நிறைய இருக்கு வச்சுங்களேன், சிவப்பே நிறைய இருக்கு வச்சுங்களேன். நமக்கு கண்ணுக்கு ஹியூமன் ஐக்கு தெரியறது 900 ஷேட்ஸ் தான் மொத்தமே. அதே மாதிரி நீங்க காதுக்கு கேட்கறது வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் மட்டும், 20,000 ஹெர்ட்ஸ் மட்டும், அந்த ஒரு ரேஞ்சில் தான் நமக்கு கேட்கும். யானைக்கு ரொம்ப கீழே கேட்கும், யானைக்கு வந்து ரொம்ப லோ ஹெர்ட்ஸ் கேட்கும், பறவைகளுக்கு மேலே கேட்கும், நமக்கு மேலே கேட்கும், யானைக்கு நமக்கு கீழே கேட்கும். நமக்கு வந்து 20லேருந்து மெயினாக 15லேருந்து 17 மணி தான் நமக்கு கேட்கும் அந்த ஹெர்ட்ஸு, கிலோ ஹெர்ட்ஸ். இந்த நீங்கள் வந்து நீங்கள் இதில் பைபிள்லையோ இல்லாட்டி நம்ம புராணத்துலேயோ எதிரொலி எக்கோ கேட்டுச்சு, மோசஸ்க்கு வந்து கடவுள் சொன்னாரு, அப்புறம் வந்து நம்மளோட புராணத்துலேயும் எக்கோ வந்துச்சுலாம் சொல்கிறாங்கல்ல, அது ஒரு 2 பேருக்கு அந்த காதுக்கு வந்து வேற சத்தம் கேட்கும். அந்த அந்த ரேஞ்சில இருந்து உயரவோ கீழவோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். சயின்டிஃபிக்காக அப்படி கேட்காது. ஆனால் சயின்டிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கிட்சோஃப்ரேனியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்டீஃபன் சார் அதை பற்றி நிறைய பேசுவார். ஸ்கிட்சோஃப்ரேனியா அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே இதை ஹிஸ்ட்ரியில் இருக்குது, எல்லாம் எல்லாம் இருக்குது. ஆனால் கூட இந்த ஹியரிங் வாய்ஸஸ் அப்படிங்கிறோம்ல, ஹியரிங் வாய்ஸஸ் நிறைய பேருக்கு இந்த ஹியரிங் வாய்ஸஸ் ஏதோ யாரோ பேசுகிறாப்புல இருக்கும், யாரோ சொல்கிறாப்புல இருக்கும். அது வந்து ரொம்ப மற்றவங்கள வந்து துன்புறுத்தாமல் ஹர்ட் பண்ணாமல் அது தானே போயிருமா சில சமயம். அந்த ஹியரிங் வாய்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசுலையோ எப்போ வரும், சிலருக்கு வரும். அது மென்டல் ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க சயின்டிஃபிக்காக. இதில் வந்து நன்மை பயக்காமல் இப்போ அவர் வந்து சர்ஜரி பண்ணி நன்மை பண்ணிட்டார். தீயவை பயக்கிறதும் இருக்குது, தீயவை பண்ணுறதும் இருக்குது. இந்த ஹியரிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு பிரம்மை, ஹலூசினேஷன் இதெல்லாம் வரும்போது, அந்த ஸ்கிசோஃப்ரேனியா வரும்போது, இதில் வந்து இங்கே நான் இதையே முதலே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. அதாவது டெக்ஸஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2017, எனக்கு எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்லை, ஆண்ட்ரியா ஏட்ஸ், அவங்க பேர் ஆண்ட்ரியா ஏட்ஸ், இன்னும் இருக்கிறாங்க, அவங்க உசுரோட ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 குழந்தைங்க. அந்த 5 குழந்தைங்களையும் அவங்க கொன்னுட்டாங்க. பாத் டப்பில் போட்டு முக்கி 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 அவங்கள ட்ரோன் பண்ணிட்டாங்க, 5 குழந்தைங்களையும். எனக்கு ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி நான் டிவி பார்த்தது. அவங்களுக்கு வந்து ஹியரிங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, உன் குழந்தைங்களெல்லாம் கொன்னுடு அப்படின்ட்டு என்னோடய வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து கூலாக அவங்க பேசுகிறாங்க, அந்த குழந்தை 5 பேரையும் கொன்னுட்டு அவங்களே ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டை கூப்பிட்டு, அவங்களே ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிட்டு, நான் இப்படி என் குழந்தைங்கள கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. நிறைய வருஷமாக, நிறைய நாள் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மோசமான இடத்துக்கு இது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இது வந்து முதல்லையே கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கவுன்சிலிங், அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சு, இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய மருந்து கொடுத்து, இந்த ஸ்கிட்சோஃப்ரேனியாங்கிறது இப்போ இங்கே நிறைய மருந்து, இந்த மென்டல் டிஸார்டருக்கு ஒரு பெரிய ஒரு இது ஸ்கிட்சோஃப்ரேனியா. அதுதான் அது அது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அமானுஷம் அப்படிங்கும் போது சில விஷயம் சொல்ல முடியாமல் ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. சில சமயம் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் எங்கேயோ நம்ம இதை பார்த்துருக்கோம், நம்ம எப்போவோ நம்ம இந்த இடத்துக்கு ஏதாவது ஞாபகம் வரும், அதாவது இது பார்த்தாப்புலேயே இருக்கேன் இந்த இடம் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கு. சில சமயம் உங்களுக்குலாம் தோணுச்சான்னு, எனக்கு சில சமயம் அப்படி தோணியிருக்கும், இந்த இடம் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு தடவை அதாவது எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி, அவங்க இறந்துட்டாங்க சீக்கிரம். அவங்களோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி இப்போது எனக்குலாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்கையும் நானும், என் சிஸ்டரும் நானும் கிச்சனில் நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து அவங்களோட அந்த நினைவு நாள், அதுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க, வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ எங்களை வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு கூடையில் ஒரு பீன்ஸை வச்சு இதெல்லாம் உடச்சி
போடுங்க, அப்புறம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறைய பேர் வரப்போகிறாங்க. அதனால நாங்கள் வந்து உடைக்கிறதுக்கு எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க உட்காந்து எப்போவுமே அவங்க இந்த துளசி மாலையை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க வேலையே. அவங்க ஒரு கார்னரில் உட்காந்துட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து உடைச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிச்சன் தனியாக இருக்கும். அங்கே வந்து ஒரு ஹால்வே இருக்கும். ஒரு ஹால்வேல வந்து டேர்ன் பண்ணவொன்னே தான் கிச்சன் வரும். ஸோ நாங்கள் 2 பேரும் உரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கும் என் தங்கச்சி 2 பேருக்குமே மெட்டி சத்தமும் ஸ்டெப்பும் கேட்டுது 2 பேருக்கும். 2 பேரும் கேட்டுது. இதை நான் நிஜமாவே இங்கே சொல்கிறேன். அவங்க எனக்கும் அவளுக்கும் எப்படி ஒரே சமயம் கேட்கும், எனக்கு கேட்கும் இல்லாட்டி அவளுக்கு கேட்கும், அப்படிதானே? இங்கே 2 பேருக்கும் கேட்டுது. நாங்கள் 2 பேருமே அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம். அப்படியே அந்த பீன்ஸை வச்சோம், ஓடிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது அம்மா நடந்து வராங்கன்ட்டு. ஏன்னா அவங்களோட மெட்டி சத்தம் அதே சத்தம். ஓகே, ஸோ அங்கேயே அப்படியே தூக்கி போட்டோம், இந்த பக்கம் ஓடி போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு we were not ரெடி டு ஃபேஸ். ஓகே, நாங்கள் போட்டோமா, எங்கள் பாட்டிக்கு கேட்கல. அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம், நீங்கள் கேட்டிங்களா, இந்த ஏதாவது சத்தம் கேட்டுதா, நீங்கள் ஏதாவது பயந்துட்டு இருப்பீங்க, ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்ட்டாங்க அவங்க. ஆனால் இது 2 பேருக்கும் இன்னும் நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கும் அது ஒரே சமயத்தில் எப்படி கேட்கும்? ஸோ தெர் இஸ் சம்திங். ஓகே, அது வந்து நம்ம அதை சயின்டிஃபிக்காக இக்னோர் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம சயின்ஸையும் தாண்டி ஒன்று இருக்குது. சில சமயம் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது மழைகளை ரொம்ப வந்துச்சுன்னா நான் கந்த சஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப இடியெல்லாம் வந்துச்சுன்னா உடனே காரில் போகும்போதே கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அறியாமலே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது. அது எப்படி வருது? சும்மா வரல, எங்கேயோ இருந்து வரல. நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வராங்க. நமக்குள்ள தான் இருக்கா இந்த ஸ்ட்ரென்த்து, இல்லை வெளியில இருந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுதா? இது இன்னும் புதிராக தான் இருக்கு. ஆமா, மற்றவங்க எல்லாம் பேசட்டும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் நிறைய உங்க இது மாதிரி ஏதாவது சொல்லுங்க நடுநடுல வேறையா. சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் நபிகள் நாயகம் கூட அந்த குரானை தேவதை வழியா தான் அவரு வாங்குறாரு. அது அவரோட வரலாறுல அப்படிதான் சொல்றாங்க. ஜிப்ரீல்ங்கிற தேவதை தான் கொடுக்குது, அந்த தேவன் தான் கொடுக்குறாரு அந்த குரான். அத வந்து அவரு அதுக்கு செவி வழியா வாங்கிதான் அந்த புத்தகமா அவர் கொடுக்குறாரு. நன்றி மேடம். நான் எதுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லலைன்னா, அவங்க பேசட்டும், முதலமைச்சர் எல்லாரும் பேசட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் யோசிச்சேன். இது வந்து நார்மலாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. யாரோ பேசுறாங்க, சொல்லுங்க. யாரோ பேசுறாங்க சார். ரவி சார் பேசுறீங்களா? இல்ல நீங்க பேசுங்க, நடுவுல ஏதோ சாய்ஸ் வந்து நீங்க பேசுங்க. அதுதான் சிவகுமார் சார் தெரியும், சிலருக்கு தெரியும் இந்த டிசார்டர் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தா வரும் அப்படின்றது. நார்மலா டிப்ரெஷன்ல இருந்தா கூட இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் வரும். டிலூஷன் ஒன்று இருக்கு, அதுவும் ப்ராப்ளம் வரும் மாதிரி. ஸோ பைபாலர் டிசார்டருக்கு பீப்புளுக்கு வரலாம், அவங்களுக்கு வரலாம். இப்போ ஸ்கீசோஃப்ரெனியா இருக்கிறவங்களுக்கு வரலாம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி பெரும்பாலும் அதிகமா வர்றது வந்து ஸ்கீசோஃப்ரெனியா பீப்புளுக்கு நிறைய வரும். அது வரும், அது அதனுடைய ஸ்டேட் வேற. பார்த்தோம்னா சில நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நியூரல் ப்ராப்ளம் வந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். நமக்கு நியூரல் ப்ராப்ளம் நெட்வொர்க் உடம்புல வந்து நரம்பு பிரச்சனை வந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஒரு கற்பனையில இந்த மாதிரி டிலூஷன் ஓடிட்டே இருக்கும். நைட்ல தூங்கும் போது என்ன எழுப்புறாங்க, யாரோ தெத்துற மாதிரி இருக்குது, எங்கேயோ சத்தம் கேட்குது, என்ன திட்டினே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. தெருவில் போறோம்னா என்ன திட்டின்னு போறான்வான், நம்ம ஒண்ணுமே இருக்காது, யாருமே இருக்காது, என்ன திட்டினே போறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல எப்பயுமே ஒரு ஓவர் இமேஜினேஷன்ஸ்லயே இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்குலாம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ல வருது. பட் இது வந்து ஒரே ஒரு விஷயம்தான், நம்புறவங்க வேற விதமா, ஒரு சில இது மேல நம்பிக்கை இருக்கிறவங்களோட பார்வை வேற விதமா இருக்கும். இது எங்களெல்லாம் கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டு போயிடும், அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த காலத்துல இது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா அவங்க எழுதியிருக்காங்க. அது ஈவன் தோ இன்டர்நெட்ல இருந்தாலும் எந்த அளவுக்கு ட்ரூன்றதெல்லாம் நம்ம இது இன்டர்நெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து தானா வரல, நம்மளா எழுதுறதுதான். இட்ஸ் வெப்சைட் கிரியேஷன். நாம வந்து என்ன கண்டென்ட் உள்ள போடுறோமோ அதுதான் இன்டர்நெட்ல இதுல இருக்க போகுது.
அதுல எவ்வளவுக்கு உண்மை இருக்குதுன்றது பல நேரங்கள்ல சந்தேகமா இருக்கு அவசியம். நமக்கு டவுட் வரும். ஏன்னா இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா செய்தியும் ஒவ்வொரு வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற விஷயம் தான். ஏன்னா நானே ஒரு இன்டர்நெட் வெப்சைட் கிரியேட்டர். என் வெப்சைட் எனக்கு என்கிட்ட ஒரு வெப்சைட் சொல்றாங்க என்ன வேணா கண்டென்ட் போடுங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட் நான் போட்டுற போறேன். அது உண்மையா பொய்யான்றது அடுத்தது. எனக்கு பிசினஸ் வரணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க, நாளைக்கு இன்டர்நெட்ல போட்டிருந்த ஆன்லைன்ல இருந்ததுன்னு சொல்றதுக்கு உண்டான நம்பிக்கையை அது கிரியேட் பண்ணுச்சுன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன்லைன்ல இருக்கிற இதெல்லாம் மெசேஜஸ்லாம் அதுக்குதான் பல டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க ஆன்லைன் டாக்டரா பாக்குறதா இருந்தா என்கிட்ட வராதிங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆன்லைன்ல பல விஷயங்கள் இருக்கும். அதை நினைச்சுட்டு அங்க போய் டாக்டர் கிட்ட கேட்கும் போது இது இருந்த இங்க ஆன்லைன்ல இது போட்டிருந்த அது போட்டிருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டாக்டர்களுக்கு கோபம் வரும். அப்புறம் ஆன்லைன்லயே பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படின்றது அந்த நிதர்சனம். மற்றவர்கள்லாம் பேசின பிறகு பேசலாம்னு நினைச்சேன். பட் ஓகே, சொல்லிட்டா சார் அந்த நல்லதுதான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும்போது துறவி தடுக்கிறாரு, அது என்ன சார்? அந்த ஜப்பான்ல ஆடை அது மேடம், எப்படி சார்? இது எல்லாமே ஒரு கற்பனை கதை தான் மேடம். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க மேடம், எந்த விதமான நீங்க ஈவன் இன்டர்நெட்ல எத்தனையே இருக்குது, பேய் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு விஷயம் மேடம், நீங்க கண்ணு எதிர்க்க இன்னைக்கு பாக்குறீங்களா, நம்புங்க. வசந்தி மேடம் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க, அது நம்புறாங்க, அது வேற விஷயம். புரியுதுங்களா? எங்க அப்பா செத்தப்ப நான் படுத்துட்டு இருக்கேன், திடீர்னு நான் 2 நாள் கழிச்சு எனக்கு தூங்குறப்ப என் சைட்ல இருந்து காலம் நெரிச்சுன்னு என்னை தாண்டி யாரோ போன மாதிரி இருந்தது. நான் உணர்ந்தேன் உண்மையாவே. ஆனா அது அதுக்கப்புறம் தோணுச்சு எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்றது தெரிஞ்சு. எங்க அப்பா மேல நான் வச்சிருந்த பாசம், எனக்கு அவர் போய் கல்லறையில இருந்து தோண்டி பார்க்கலாமான்ற கூட அந்த உணர்வு இருந்தது எனக்கு. 3 நாள் கழிச்சு போய் பாப்போமா அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் ஒரு உணர்வு இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். அது நான் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லல. இது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்து. பேசுவோம், வாங்க வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம்மா. ரொம்ப அருமையான கதை சொல்லிருக்கீங்க. ஒரு திரைப்படத்துக்கு வேண்டிய ஒரு 4-5 கதை சொல்லிருக்கீங்க. சுந்தர் சி பார்த்தாருன்னா இதுல இருந்து ஒரு கதையை எடுத்துடுவாரு. அவரு ஏற்கனவே நிறைய அரண்மனை 1, 2, 3 எடுத்துட்டு இருக்காரு. டிமாண்டி காலனி எடுத்த டைரக்டர் பார்த்தாருன்னா ஒரு அவருக்கு ஒரு லைன் கிடைச்சிடும். அந்த மாதிரி சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. எல்லாமே சாரம், வசந்திய மகன், மனமயக்கங்கள், பெரானோயா, டெல்யூஷன், இல்யூஷன், காதுல ஹியரிங் வாய்ஸஸ், இதுதான். ஃபர்ஸ்ட் ஹரிகோ சொன்னீங்களே, அதுல 14 to 25 இயர்ஸ் தான் அந்த ஏஜ் தான் அதெல்லாம் டெவலப் ஆகும். கற்பனையே பண்ணாத அளவுக்கு அவங்க எல்லாம் இமேஜினேஷன் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியா நோயாளிகள் பல விதமான கதைகள் வரும். அது போல ஒரு கதை தான் ஹரிகோ கதை. அதை டெவலப் பண்ணி சூப்பரா எழுதலாம். அது மாதிரி ஒரு கதை தான் ஹரிகோ சொன்ன முதல் கதை. நாய் தற்கொலைன்றதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் ஆங்கில படத்துலாம் சில எக்ஸாசிஸ்ட் படம் பார்த்துக்கலாம், அப்புறம் சிக்ஸ்த் சென்ஸ் படம் பார்த்துக்கலாம். நான் பழைய படம் ஞாபகம் இருக்கு, நெஞ்சம் மறப்பது இல்லையா, நம்ம நம்பியாரு இவங்கெல்லாம், அதெல்லாம் முன்ஜென்மம் பத்தி அதெல்லாம் பார்க்கறதுக்கு தத்ரூபமா அது மாதிரிதான் கற்பனையிலே வர்ற கதைகள் தான் அதெல்லாம். இன்னும் கூட சில படங்கள் கருப்பு விடாத ஒரு சீரியல் பிரமாதமா போச்சு. நீங்க 90 விடாத கருப்பு அருமையான ஒரு தொடர். அதாவது அமானுஷ்யமான சக்தி இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல அவன் வேற மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு வேற மாதிரி அவனுக்கு சின்ன வயசுலயே அது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இது நானு ஜவ்வாது மலையில கேம்ப் போறப்பெல்லாம் பார்த்து நைட்ல தங்குவேன். அந்த மக்களுக்கு பொழுது போகாது. நைட்ல நம்மளுக்கு பயப்படுவாங்க. விதவிதமான வேஷம் போட்டு வருவாங்க நம்மள எல்லாம் போட்டு. அந்நி ஆட்கள் நாங்க தங்கிறீங்க. ஒரு ஆபீசரா போறப்போ எனக்கு வேலை கொடுக்கணும், என் பையனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன், என்ன துறைச்சிட்டேன்றதுக்காக விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன மிரட்டு இருப்பாங்க. இதுல விடாத கருப்புன்னு வர்ற கேரக்டர் எல்லாம் அங்க ஜவ்வாது மலையில நைட்ல 2-3 நாள் தங்கியிருக்கப்ப பார்த்துருக்கேன். மனிதர்கள் இருக்காங்க இது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மிரட்டுறது, அதெல்லாம் உண்மையே இல்லை. அவங்களுக்குள்ள மிரட்டுனா போயிடுவாங்கிற பயத்துல எங்களெல்லாம் மிரட்டதெல்லாம் உண்டு. இதெல்லாமே மனமயக்கங்கள் சொல்றாங்க. அது மாதிரிதான் பிரம்மை பிடிச்சி எதையோ உலகத்துல இருப்பாங்க. என்னென்னமோ நினைப்பெல்லாம் ஒரு என்னென்னமோ அவங்க பாக்குறதெல்லாம் ஒரு உருவமா தெரியும்.
அந்த மாதிரி கதைகளை டெவலப் பண்ணி எடுத்துருக்கீங்க. அபாலட்சன் சொல்ல வந்து நல்லா இருக்கீங்க, நல்லா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப திரைப்படத்துக்கான கதைகள் 2-3 இருக்கு. யாராவது சுந்தர்சி பார்த்தோம்னா டிமாண்டி காலனி எடுத்து போட்டா எடுத்துக்குவாங்க. இதுல இருந்து ஒரு டிப்ஸ் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு இதுல இது கண்டென்ட் இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். ஒரு திகில் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்தது. எனக்கு அந்த திகில் படம் எல்லாம் பயமே இல்லைமா. டு பி ஃப்ராங்க், சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ராத்திரில வெடிகாலையில நான் காலேஜ் வர்றப்போ 3 மணி 4 மணிக்கு இருந்து வரணும். ஒரு இடம் மட்டும் எனக்கு அந்த நெருடலா இருக்கும். ஏன்னா பகல்ல அங்க ஒரு வயதான பாட்டியோ வயதான ஆளோ உடம்பு சரியில்லாம முணுமுணுத்துட்டே இருப்பாரு. அவருக்கு ராத்திரி என்ன உட்காந்து அவரு எதனாச்சும் பின்னாடி தொந்தரவு பண்ணிடுவாரோன்ற ஒரு ஆளுக்காக தான் நான் பயப்படுவேன் சார். பேய் இந்த மாதிரி காலங்காத்தால வெடிகால போறப்போ எங்கேயாச்சும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஒரு அதான் தெரியாத ஆட்கள் இருப்பாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் விழிப்பா இருப்பாங்க. இந்த மனம் தெரியல, அப்பதான் அவங்க விழிப்பா இருப்பாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்காக தானே பயப்படுவேன். தவிர இந்த பேய் பிசாதுன்றதுக்கு நான் பயந்ததே இல்லை. இந்த மாதிரி படங்கள் நிறைய நான் பார்ப்பேன். டிராகுலா படம் எல்லாம் நிறைய பார்த்து என் பேட்டிகள இருந்து படங்களை பார்த்து பயங்களே போயிடுச்சு. இந்த பேய் படங்களை பார்த்து அவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. பயப்படல, அவெல்லாம் தைரியம் வந்துடுச்சு. இந்த மாதிரி கதைகள் சொல்ல தான் அவங்களுக்கு எல்லாம் தைரியம் வரும். சூப்பர். ஆனா நான் ரொம்ப பயப்படுவேன் சார் சிவகுமார் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்பதான் சார் பயமே போயிருக்குது எனக்கு. நீங்க தற்கொலை பண்ணு வீட்டுக்கு யாராவது போயிருப்பாங்க, ஆடை இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இருந்திருக்கா? தெரியாம இருந்திருக்காங்க, தெரிஞ்சே போயிருக்க மாட்டாங்க. ஒரு கொட்டில ஹேங் பண்ணிட்டாங்க. அந்த வீடு கொஞ்ச நாள் தெரியாம வாடகை விடாம பக்கத்துல சொல்றேன். ஆமா 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 3-4 மாதம் கழிச்சு அது மறந்துட்டாங்க. அது யாரோ வந்துட்டாங்க, அது மறந்தே போச்சு. எல்லாம் இருக்குது. தெரிஞ்சாதான் நம்ம பயம். தெரியலாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் கல்லூரி நாட்கள்ல. சூப்பர். அடுத்து பேசலாம். தேங்க்யூ சார். எத்தனை சுடுகாடு மேல இன்னைக்கு வீடு பில்டிங் எல்லாம் இருக்குது சார்? எஸ் சார், சுடுகாடு பக்கம் நாங்க நைட்ல போயிருக்கோம், ஜாலியா போயிருக்கோம் சார். இன்னைக்கு வீடே கட்டி இருக்காங்க சார், அபார்ட்மெண்ட் கட்டி சார். ஆமா சார், அபார்ட்மெண்ட் இருக்கு, சுடுகாடு மேல அபார்ட்மெண்ட் இருக்கு. பழைய ரொம்ப வருஷத்துக்கு இப்ப எங்க அப்பாவோட அப்பா புதைச்ச இடம் வந்து ஒரு இடத்துல படிச்சிருந்தாங்க. அது ஒரு சுடுகாடா இருந்தது, எங்க அப்பாவோட அப்பா. ஆனா அந்த இடம் வந்து பிரமாதமான காலனி ஆயிடுச்சு. இதெல்லாம் இருக்குது. நம்ம வாழற எல்லா இடத்துலயும் சுடுகாடு எவனா பெற்றிருப்பாங்க, ஏதோ ஒரு மிருகம் செத்துருக்கு, எதெல்லாம் நடந்திருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த பூமி பூரா யாருன்னா ஒருத்தர் மிருகமோ மனுஷனோ ஏதோ ஒரு இடத்துல பெச்சுதான் இருப்பாங்க, செத்துதான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். வாங்க சார். 100 அடி ரோட்ல சார் எத்தனை கோயில் இடிச்சு ரோடு ஆகி பிரிட்ஜ் ஆகி என்னென்ன வந்திருக்கு சார். உண்மைதானே? பவர்ஃபுல் கார்டன் அங்க இருக்கிறாங்க சார். அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரன் எல்லாரும். அதாவது ரயில்ல காரணம் கடவுள் பக்தி இருக்கிறவங்களே போய் இடிப்பாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, சீட்சா தான் சாப்பிடலாம் உங்களுக்கு. அங்க இன்னைக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நிக்குது அங்க. எனக்கு தெரியும், முனீஸ்வரன் கோயில் கீழே மெட்ரோ ஸ்டேஷன் பிரமாதமா நிக்குது அங்க மேல. தேங்க்யூ சார். வாங்க 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 சார், ஆரம்பிங்க சார், பேசுங்க. ரொம்ப வணக்கமா, முதல் வணக்கம். அதாவது உங்ககிட்ட விதவிதமா நாங்க வந்து இலக்கணமும் உதயம் கருத்தா இருந்து கேட்டுட்டு வித்தியாசமா அமானுஷன் கேட்ட உடனே ஐயோ இன்னைக்கு அமுதாமா என்ன சொல்ல போறாங்க ஒரு ஆச்சரியத்துல தான் வந்தோம். ஆனா இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். வந்து நீங்க சொன்ன விதம் வந்து நல்லா அப்படியே அந்த சொல்லி மெருகேற்றுற மாதிரி கொண்டு போனீங்க. பயம்தான். ஏன்னா எப்போ பயம், அந்த பயம் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த பயமெல்லாம் ஓடியே போயிருச்சு வந்து. ஆனா ரொம்ப பயந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸார்சிஸ்ட் படம் தேவி தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்தது. எக்ஸார்சிஸ்ட், அப்புறம் வந்து இந்த டே ஆஃப் த ஜக்கால், ஓமன், 3 படமும் அந்த ஒரே சீசன்ல ஓடுனது. டே ஆஃப் த ஜக்கால் பார்க்கும்போது த்ரில்லிங்கா இருந்தது, ஓமன் பார்க்கும்போது கூட ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஆனா எக்ஸார்சிஸ்ட் பார்க்க விட்டு செகண்ட் ஷோ கூட்டிட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. அதை பார்த்துட்டு ரூமுக்கு வரமுன்னா பயந்து நடுங்கி என்ன ஆகுதுன்னா அவ்வளவு தூரத்துக்கு அதெல்லாம் சைக்காலஜி அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து என்னடா நம்ம இப்படி பயந்துருக்கோம்னு சொல்லி. இப்ப எல்லாம் சுடுகாட்டுல வந்து கூட்டிட்டு போன கூட அங்க ஊற்றி தலை வச்சு படுத்துக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அது அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி வந்து. ஆனா சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமானதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். அது ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றிமா. வந்து ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்டீபன் சார் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. வானதி மேடம். அமுதா அம்மா ரொம்ப
நல்லா இருந்தது. நீங்க சொன்ன ரொம்ப விதம் அந்த ஏற்ற இறக்கத்தோட சொன்னீங்களே, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிச்சு கேட்டேன். நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு நடந்தது ஞாபகம் இருக்கா? நான் வந்து என்னதுமா? 6ஆம் கிளாஸ் டீச்சரா இருக்கும்போது ஸ்கூலுக்கு வந்த புதுசுல பிராட்வேல ம். பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கிளாஸ் கவனிக்கல, வெளியே பார்த்துட்டு இருந்துச்சு. கவிதா இங்க பாரு அப்படின்னு. அதுக்கு திரும்பி என்ன ஒரு முறை முறைச்சிட்டு வாயை மூடு அப்படின்னுச்சு. பயந்துட்டேன். ஞாபகம் வருது, இப்பதான் வருது. ஆமா. நான் ஒண்ணும் கவிதா கிடையாது, நான் தேன்மொழி. நான் வேற இடத்துல இருந்தேன், இங்க வந்திருக்கிறேன். எனக்கு நடுங்கிடுச்சு, பிள்ளைங்களாம் நடுங்கிட்டாங்க. அப்புறம் சிஸ்டர் வந்து பைபிள எடுத்துட்டு வந்து தலையில வச்சு பிரேயர் பண்ணாங்க. என்னால நம்பவே முடியல. அந்த அந்த பேரும் அந்த இன்சிடென்ட் வந்து இன்னும் ஞாபகத்துல இருக்குது. ஆனா இப்ப இல்ல. இப்ப வந்து நிறைய எங்க வீட்டுக்காரும் ஸ்கார்ப்ல ஒர்க் பண்ணாரா, ஸ்ட்ரெயிட் சாசில. நான் 12 மணிக்கு மேலதான் ஹாரர் மூவிஸே பாக்குறேன். நிறைய படம் பாக்குறேன்னா பசங்க எல்லாம் சொல்லுவோம், பேய் உண்மையிலே பேய் வந்தா கூட இந்த அம்மா என்ன தனியா உட்காந்து இப்படி பாத்துட்டு இருக்குதே, அது பயந்து ஓடிடும் அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த சில நேரம் சிரிப்பு தான் வருது. இப்ப நல்ல நிறைய இந்த 4 வருஷம் நிறைய நான் ஹாரர் மூவிஸ் தான் பார்த்திருக்கிறேன். அது எதுல இருந்து எதை காப்பி அடிச்சிருக்கிறாங்க எல்லாம் புரியுது, எப்படி எல்லாம் கதை கட்டுறாங்கன்னு தெரியுது. அதனால இப்ப வந்து பயமே கிடையாது. பயம் கிடையாது வான்மதி. ஆனா நான் பேய் படம் எல்லாம் பாக்குறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்க்கவே மாட்டேன். பேய் படம்னா நான் இப்ப கூட பார்க்க மாட்டேன். வேண்டவே வேண்டாம், அந்த வம்பு எதுக்குன்னு பார்க்க மாட்டேன். என்ன அந்த படம் தான் நல்லா வசூல கொடுக்குது, எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேம்மா. நான் அது வேண்டே வேண்டாம்னு ஓடியே போயிடுவேன். வேணாம் மேடம், நீங்க பார்க்காதீங்க மேடம். ஆமா சார். வித்தியாசமான டாபிக் மிஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதம், வாழ்த்துக்கள். நீங்க டீச் பண்ணி பார்த்திருக்கிறேன். சரி, வித்தியாசமா இருக்குதே, கண்டிப்பா பார்க்கணுன்றதுக்காகவே வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி 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 மேடம். வாங்க சார், வினயத்தான் சார் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்க ஊர் கதை எனக்கு 2-3 ஆச்சரியமா இருக்கு. இது உளவியல்ங்கிறது சிலது புரியுது. ஆனா அந்த அவரு ஆபரேஷன் பண்றான்னு சொல்றீங்கல்ல, அந்த பிரேசில்காரரு, அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் நடந்திருக்குங்கிறது மாதிரி தானே இருக்கு. மத்ததெல்லாம் இந்த பயம், உள்ள பயம், அதுகள்லாம் இருக்கு. நீங்க சொல்றது அது இது இருக்கு. சரி, இன்னொன்னு அந்த 1.5 லட்சம் பேர் என்ன உள்ள அந்த கிமோனோவுக்குள்ள என்ன ஒரு அணுகுண்டு வச்சிருந்தாங்களா? அது என்ன தெரியலையே சார். என்ன அந்த போட்டோ எல்லாம் நம்ம ஸ்டீவன் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா போடுங்க சார் அப்படின்னு. எல்லா போட்டோவுமே அனுப்பியிருந்தேன் சார் நான். அதுகளெல்லாம் ரொம்ப அமானுஷ்யம்ங்கிறது அதுல எல்லாம் இருக்கு. ஒருத்தன் ஆபரேஷன் பண்ணா இப்ப கூட அதெல்லாம் நம்ம பொய்யை தான் நினைக்கிறான். உள்ள சத்யசாய் பாபா உடனே கட்டி காணாம போயிடுச்சாக்க. முதல்ல கட்டிய முதல்ல செக் பண்ணாங்களாம். அப்புறம் சாமிகிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல செக் பண்ணாங்களா, அது காணாம போயிருச்சான். இந்த படம் தானே? ஆமா சார், இதுதான் அந்த ஜப்பான்ல நடந்த தீ விபத்து. இதெல்லாம் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறது மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் அதாவது பல இதை புரிஞ்சுக்க முடியுது, நினைவுகள் வந்தாச்சு போச்சுன்னு. ஆனா இதெல்லாம் எப்படி ஒருத்தர் ஒரு சவரக்கத்தியை வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்மளால இது பண்ண. ஆனா இதெல்லாம் டைம் மெமோரியல் சொல்றாங்க. ஒரு ராகவேந்திரர் மறுபடியும் வந்தாரு, இத்தனை வருஷம் கழிச்சு வெளியில வந்தாரு, அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. நமக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் பல இது உண்மை இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அது ஒண்ணு தெரியுது நமக்கு. ஸ்டீஃபன் சொல்றது மாதிரி, சார் சொல்ற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி இது வரைக்கும் ஒண்ணும் வரல. என்னமோ வந்தா நம்பிடுவோம். சார் நான் பாத்திருக்கேன் சார். பெரியார்ட்ட கேட்டாங்களாம், இந்த கடவுள்லாம் இதுவா இருக்க. சரி, நேரம் வந்தா நம்பிட்டு போவாங்க, நமக்கு என்ன அவரோட என்ன பகை இல்லைன்னு நான் சொல்றேன். வந்துட்டாருன்னா சரி, வந்துட்டாருன்னா இருக்காரு சொல்லிட்டு போறான். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் விஷயம். ஐயோ ஐயோ. ஆனாலும் நீங்க இவ்வளவு துணிச்சலா வந்து 1 மணி நேரம் சொல்லிருக்கீங்களே, பாராட்டமா. இல்ல சார், அதுல 1/2 மணி நேரம் அங்க ஒரு கம்ப்யூட்டர்ல பேய் ஒண்ணு போந்துச்சு. அப்படியா? வேலை செய்யல சார். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் தொடப்படாதீங்க சார். இந்த கதை தொடங்கும் போதே கம்ப்யூட்டர் போயிடுச்சு சார்.
பாத்தீங்களா, ஏதோ இருக்கமா, இல்லாம இதெல்லாம் நடக்காதுமா. ஆமா சார், எனக்கு வந்து இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஆனதில்ல. ஸ்ரீகாந்த் ஆனதில்ல, சாருக்கு இன்னைக்கு சொல்லுவேன். ஆகுதுன்னா நான் அப்பவே எனக்கு ஒரு இதுதான், இது என்னது இது, இந்த கதையை எடுக்கிறோம் இப்படி நடக்குது, இது நீங்க அமானுஷத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போயிடுச்சு சார். டிலே ஆயிடுச்சு, நம்ம பேச தொடங்குனதே ரொம்ப லேட்டா வேற ஆயிடுச்சு. என்ன அது காட்டவே ஒண்ணுமே காட்ட மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. ரீஸ்டார்ட் பண்ணாலும் வரமாட்டேங்குது, அதை ஷட் டவுன் பண்ணிட்டு ஓபன் பண்ணாலும் வரமாட்டேங்குது. இது முடிச்சாதான் வரும் போல இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்குது அது பாட்டுக்க. மயங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நடந்திருக்கு. வித்தியாசமா சொன்னீங்களேம்மா, அதுதான் எங்களுக்கு நாங்க இன்னும் எதிர்பார்த்தோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் டைரக்டர் அமுதாமா. வணக்கம் தம்பி. டைரக்டர் அமுதாமா, பயங்கரமா சுந்தர்சிக்கே டஃப் கொடுப்பீங்க போது. ஐயோ, பயங்கரமா இருந்தது ஸ்டோரி. ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி வச்சு என்ன பில்டப், அப்பா சூப்பர்மா, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் உங்க ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷம் உள்ள வந்துச்சு நினைக்கிறேன், கம்ப்யூட்டருக்குள்ள. கேர்ஃபுல்லா இருங்க. பாருங்க, அந்த ஸ்டோரி சொல்றதுக்கு கூட உங்களுக்கு பல தடைகள் வந்திருக்குது. ஸ்டோரி சொல்ல விடல, டிலே ஆயிருக்கு. ஆமா தம்பி. சரி, நைட்ல படுக்கும் போது தலையில கொஞ்சம் மைய வச்சுட்டு படுங்க. தலையிலயே காலையிலயே கொஞ்சம் மைய வச்சுட்டு படுங்க. இல்ல, கூட்டுமாறு செருப்பு அதுதான் ரொம்ப எஃபெக்ட் சொல்றாங்க. எங்க பாட்டி வந்து வெளியே போனாலே வந்து கை கால்ல, நான் ரொம்ப பெரிய பையனானா கூட உட்கார வச்சு தலையிலயும் கால் பாதத்துலயும் அந்த மை வச்சு விடுவாங்க, வச்சுட்டுதான் விடுவாங்க என்ன. அதனால வந்து அந்த ஞாபகம் வந்து எனக்கு. ஆனா உங்க அந்த கதை சொல்றது வந்து ரசிக்க ரொம்ப அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த வியப்பை கொண்டாடுற பார்த்தீங்களா, நான் ரொம்ப ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே ரொம்ப அப்படியே அது பொய்யா இருந்தா கூட உண்மையா இருந்துருமோ அப்படின்ற மாதிரி கொண்டு போறீங்க. அது ரொம்ப டேலண்ட்மா உங்களுக்கு. அந்த டேலண்ட் வந்து ஈவன் உங்களோட யூடியூப் சேனல்ல பாப்பேன், நிறைய பாப்பேன், ரெகுலரா வரும். எனக்கு சின்ன ஒரு நிமிஷம் தான் பேசுவீங்க, 1 minute பேசுவீங்க, அதுல சூப்பரா இருக்கும். 1 minute நிறைய கருத்துக்கள் சொல்வீங்க, ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். 1 ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வீடியோ. அது கேட்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும். வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். ஆதரஸ்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. ஓகே, கல்யாணி மேடம் வாங்க. வாங்க முத்தாய்ப்பா சொல்லுங்க. கல்யாணி மேடம் ஒரு தரம். கோபால் ரத்னம் வாங்க வாங்க. அவர் கோபால் ரத்னம் சார் பேசணும் சார். கோபால் ரத்னம் சார் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் மேடம், ரொம்ப சிறப்பா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. தமிழ் இதை பத்தி பேசும்போது ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம சுற்றி இன்றளவும் நிறைய அமானுஷங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை அறிவியல் பூர்வமா அணுகும் போது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். அதையும் தாண்டி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க ஒரு 2-3 கதையை சொன்னீங்க. ஒருத்தர் வந்து சர்ஜரி லெவல்ல போய் சர்ஜன் மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வந்து யூஎஸ்ல ஒரு சில டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய நிலையில இருந்து சர்ஜரி பண்றதா நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த நாய்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இறந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது உண்மையும் கூட. ஒரு சில பூகோள ரீதியா பார்க்கும்போது ஒரு ஃபிஷஸ் எல்லாம் வந்து ஒரே இடத்துல மைக்ரேட் ஆகி அந்த இடத்துல மாஸ் மார்டாலிட்டி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ் அந்த மாதிரி இறந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து விடை காணும் போது தான் தெரியும் அது என்ன சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்றது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு 2-3 அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நிலையில உயர்ந்த நிலையில இருந்தவருக்கு போய் மீட் பண்ணும்போது, ஸோ அவருடைய கைகள் ரெண்டுத்தையும் நான் எங்க கையில காமிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, திரும்ப என்னுடைய கையை நீட்ட சொல்றாரு. நீட்டிட்டு என்னுடைய மோதிர விரலில் இருந்து ஒரு 10-15 கிராம் விபூதி எடுத்தாருங்க. இது எந்த அளவுக்கு நான் நம்புறது அப்படின்றது கேள்விக்குறி.
ஸோ அதே அந்த விபூதியை வந்து கீழே வந்து ஒரு பேப்பர்ல பிடிச்சிட்டு திரும்பி என் கையில கொடுக்குறாரு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பக்கத்துல இந்த தினத்தந்தி பேப்பரை கார்னர்ல ஃபுல்லா கிழிச்சு அப்படியே மடக்கி நசுக்கி என்னுடைய நண்பர் கையில கொடுக்குறாங்க. அவர் வந்து திரும்ப ஒரு கையை மூட சொல்றாங்க. திரும்ப ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல கையில் திறக்க சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 100 rupees நோட் அப்படியே வெளியே வருது, கசங்கனா நோட்டு மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் பியாண்ட் அவர் லெவல்ன்ற மாதிரி தோணுது. இதுக்கெல்லாம் விடைன்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இது என்னுடைய அனுபவம். நன்றி சார், நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ மேடம், நல்லா இருந்தது. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க சொன்னதெல்லாம் மேஜிஷியன் செய்வா சார். ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அமுதமா. வணக்கம். வணக்கம் மடி. அமானுஷ்யம் உங்களை முதல்லயே உள்ள என்னை பத்தி சீக்ரெட் எல்லாம் நீ வந்து எல்லாத்துக்கும் சொல்ல போற, சொல்லாத. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க அமுதம்மான்னு கேட்டுது. நீங்க வந்து புடிவாதமா இல்ல, நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிதான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. அதுக்கு ஏதோ பாசும் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. ஆமா. நீங்க சொன்னதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஹரிகோ அவரு வந்து அது எல்லாமே இவங்க சொல்ற மாதிரி சயின்டிபிக்கா ஏதாவது ரீசன் கொடுத்தா கூட ஆபரேஷன் எப்படி பண்ணாரு, கேட்ட மாதிரி ஆபரேஷன் எப்படி பண்ணாரு. எய்தர் இப்ப வந்து சயின்டிபிக்கா மேபி அது வந்து நம்மள அப்படியே மரபணு வழியா வந்தது, அது வழியா வந்தேங்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. அப்படியும் இல்ல, யாரும் வந்து இப்ப வந்து இந்த மாதிரி அமானுஷ்யங்களும் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு யாரும் ஆனா பதில் சொல்லல இல்ல இப்ப சயின்டிபிக்கா இருக்கிறவங்க. இல்ல சொல்லல. அவர் சரி பயந்தாரு, குரல் கேட்டது, அது எல்லாம் ஓகே. பட் ஆபரேஷன் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. எத்தனையோ பேரை கியூர் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அறுவை சிகிச்சை பண்றாரு ஒரு நாளைக்கு. ஸ்டீஃபன் சார் என்ன சொல்றாருன்னா அதை வந்து எழுதியிருக்காங்களே ஒழிய அப்படி நடந்ததா அப்படிங்கறது பிக் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறாரு. எந்த வருஷமா அது? இன்றளவு அந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் 2022 வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குமா? எந்த வருஷமா அவரது சொன்னீங்க? 1971. 1971. 71 நம்ம ஸ்டீபன் சார் பிறந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இப்ப வந்து சரி ஏதோ ஒரு பழங்காலத்து ஒரு புராண கதை அந்த மாதிரி எவ்வளவு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப 1971 வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரீசனபிளா எவிடன்சஸும் இருக்கும் இல்லம்மா? ஆமா, அரசு 2 நாள் துக்கம் அனுஷ்டிச்சிருக்கு. 20,000 பேரு இறுதி ஊர்வலத்துல கலந்துருக்காங்க. அந்த இவரு அந்த பிரேசில் அதிபர் வந்து அதுக்கு அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. அவரோட பொண்ணுக்கே அவரு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிருக்காரு, அவரோட பொண்ணுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்கள நிறைய பேர் அப்ப பிறந்துதான் இருப்பாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறவங்களே சொல்றேன். ஆமா 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 ஆமா. நானே காலேஜ் முடிச்சிட்டேன். நம்ம ஸ்டீபன் சார் எல்லாம் பிறந்தாச்சு. அப்போ வந்து இத வந்து எப்படி பாக்குறதுங்க சார்? எவிடன்ஸ் வந்து இப்போ இருக்கு இல்லைங்களா கையில சார்? நான் தான் முன்னாடியே ஒரு வார்த்தை தெளிவா சொல்லிட்டேன், நம்புறவங்களை மாத்த முடியாது. அதுக்கு நான் பதில் நாங்க நம்புறத பத்தி கேட்கல சார், எவிடன்ஸ்க்கு தான் கேட்டேன். இதுல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 71 பண்ணாருன்னா ஒரு கத்தி எடுத்து ஒரு உடம்புல கட் பண்ணா அந்த உடம்பு என்ன ஆகும்? அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரா, மெடிசன் கொடுத்தாரா, மயக்கம் கொடுத்தாரா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு மெடிக்கலா எவ்வளவு டெவலப் ஆன ஒரு பீரியட் 71. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் கண்ட்ல கட்டி 22லயும் நடந்துட்டு இருக்கு சார். 22ல ரூபன் ஸ்பாரியாஸ் அப்படிங்கிறவரு வச்சு அந்த ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காரு அவரு தொடர்ந்து, அந்த டாக்டர். எப்படி மேடம் நல்லா யோசித்து பாருங்க மேடம், எப்படி மேடம் மெடிக்கல் இது ஒத்துக்கும்? இதெல்லாம் வந்து கேஸ் எல்லாத்தையும் கடந்து போயிடுது சார் அந்த விஷயம். இல்ல மேடம், இதெல்லாம் வந்து நல்லா யோசித்து பாருங்க மேடம். இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா இது வந்து நியூஸ்லயே சொல்லுவான். நல்லா யோசித்துங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் 22ல நடந்தது உண்மையா நடக்குதுன்னா பப்ளிக்கா நியூஸ்ல போட்டு காமிப்பான்.
காமிப்பானா காமிக்க மாட்டானா? சார் 22 வேண்டாம் சார். இப்ப வந்து 71ல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகமா எழுதி வச்சிருக்காங்கன்னா அது என்ன சார் அர்த்தம்? ஏன்னா நம்புறவங்க நம்பிதான் இருப்பீங்க. நான் நம்பல, அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு எடுக்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு நம்புறவங்களை பத்தி நான் வேண்டான்னு சொல்ல, தாராளமா நம்புங்க. யார் வேண்டான்னு சொன்னது? இல்ல சில விஷயங்கள்ங்கிறது இன்னும் 24 கூட சொல்லுங்க சார். இல்ல சில விஷயங்கள்ங்கிறது இந்த மாதிரி டவுட்ல இருக்கு. இது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிச்சயமா ஒரு கேட்ராக்ட்னா உள்ள ஒரு இந்த சவரக்கட்டியை வச்சு கான்ட்ராக்ட் பண்ணிட முடியுமா? டெஃபினட்டா பண்ண முடியாது சார். போட்டோ அனுப்பியிருக்கேன் சார். போட்டோ எல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம். நீங்க அனுப்பிச்ச போட்டோ ஒண்ணுமே கிடையாது மேடம். போட்டோ இன்னைக்கு என்ன போட்டோ வேணாலும் அனுப்பலாம் மேடம். அது ஒரு விஷயம் கிடையாது மேடம். அதுவும் அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, அதெல்லாம் போட்டோ எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. போட்டோ எல்லாம் நம்ம நம்புற, அதாவது அதுதான் ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு நம்பிக்கைன்னு இருந்ததுன்னா எந்த விஷயமும் நம்ம நம்புவோம். நம்ப கூடாதுன்ற பட்சத்துல அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும். 71 டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. எனக்கு வந்து என்னுடைய கேள்வி இதேதான். இப்படி ஒரு விஷயம் இன்றளவும் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சேனல்ல நிச்சயமா ஒரு டிவிக்காரன் போய் கவர் பண்ணுவான். அந்த நியூஸ் எடுத்து வெளியில போடுவான். அது ரெக்கார்டா பதிவு பண்ணுவாங்க. ஒரு வீடியோ காமிப்பாங்க. அவருக்கு பட்டம் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். இது வரைக்கும் அப்படி எதனா நடந்திருக்கா? சேர்த்தி போடுங்க சார். அனைவருக்கும் நன்றி. ஓகே சார். பாப்பா குட் நைட் சார். குட் நைட் சார். தேங்க்யூ.